ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல PM கிசான் 2025 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க, இது குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. இதைதான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை தொகை மற்றும் பயனாளர் பட்டியல் ஜூலை 2025 வெளியிடப்படும் என்று அன்அபிஷியலா அதிகாரிகள் தரப்பிலிருந்து வெளியாயிருக்கு தகவல்கள். சோ இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். மேலும் PM கிசான்ல யாரெல்லாம் நிராகரிக்கப்படுகிறார்கள் அதை பற்றிய தகவலும் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். மேலும் பாத்தீங்கன்னா PM கிசான் 20வது தவணை தொகை என்னைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேங்க. சோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை தொகை பயனாளி பட்டியல் எல்லாமே ஜூலைல வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி 20வது தவணையை தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 2000 வழங்க தயாராக வருவதால் 6000 வருடாந்திர ஆதரவின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் இப்பொழுதே தயாராக ஆகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜூன் 2025 காலக்கெடுவிலிருந்து தாமதத்தை தொடர்ந்து ஜூலை 2025 வாக்கில் நிதிகள் கணக்குகளில் வரும் என்று ஊடக அறிக்கையில் நமக்கு தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் நிலுவையில் இருக்கிறதுங்க. சோ அபிஷியலான தகவல்கள் எதுவுமே இன்னும் வரல. ஆனாலும் ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் மோடி பீகார்ல மோதியூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த 20வது தவணை தொகை அன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. சோ பிப்ரவரி 24 2025 9.8 கோடிக்கு அதிகமான பயனாளிகள் 19வது தவணையை பெற்றனர். ஆதார் பணம் வங்கி இணைப்பு சரிபார்த்து எந்த ஒரு தாமதத்தையும் தவிர்க்க பயனாளி பட்டியலில் தங்கள் பெயரை உறுதிப்படுத்த வேண்டும். துல்லியமாக வங்கி விவரங்கள், கணக்கின் IFSC, ஆதார் இணைப்பு மற்றும் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது மிக மிக முக்கியம். இந்த படிகளில் ஏதேனும் ஒன்றை தவறவிட்டால் 20வது தவணையின் கீழ் பணம் செலுத்துவது உங்களுக்கு தடைபட்டுவிடும். பிரதம மந்திரி கிசான் நிதி சம்மன் நிதி யோஜனா என்பது தகுதியான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கமாகும். இந்திய அரசாங்கத்தின் ஒரு முதன்மை முயற்சியாக ஜூலை 2025 நிலவரப்படி வெளியிடப்படுகிறது. அதாவது இந்த திட்டம் தவணையை வெளியிட உள்ளது விவசாயத்தின் சமூக ஆதரிப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை தொடர்கிறதுங்க. சோ PM கிசான் 20வது தவணை தொகை இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த திட்டம் 20வது தவணை தொகை ஜூலைல தொடங்க இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியா இருக்கு. இந்த PM கிசானுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ சிறப்பம்சம் அப்படின்னா, பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துல 20வது தவணை தொகை, ஓகேங்களா. சோ இந்த 20வது தவணை தொகை தேதியின் விவரங்களை ஆராய்வதற்கு முன்பு ஒரு அட்டவணை நான் கீழே கொடுத்துக்கிறேன். பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா பற்றிய ஒரு தகவல்கள் எல்லாமே இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. திட்டத்தின் பெயர் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா, PM கிசான் சொல்லுவாங்க. வெளியீட்டு தேதி பிப்ரவரி 24 2019. 20வது தவணை தொகை பாத்தீங்கன்னா ஜூலை 18 2025 தற்காலிகமா சொல்லியிருக்காங்க. வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ டிசம்பர் 1 2018 இருந்து இது நடைமுறைக்கு வருது. யார் இது பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். இது பாத்தீங்கன்னா நிதி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% மத்திய அரசு. வருடாந்த உதவி தகுதியான விவசாய குடும்பத்திற்கு 6000. தவணை அமைப்பு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000, வருடத்திற்கு 3 தவணைகள் வழங்கப்படும். பயனாளிகள் வரையறை கணவன் மற்றும் மனைவி மைனர் குழந்தைகள் சாகுபடி நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பது அவசியம். வங்கி கணக்குகளுக்கு நேரடி பலன் பரிமாற்ற DBT முறையில உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இதை அனுப்பி வைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விலக்கு அளவுகோல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவன தகுதி உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில் வல்லுநர்கள் முதலியன எல்லாமே விலக்கு அளவுகோல்கள். சோ இதுதாங்க இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. EKYC கண்டிப்பா தேவை. தவணைகளை பெறுவதற்கு கட்டாயம். அதிகாரப்பூர்வ வெப்சைட் பாத்தீங்கன்னா pmkisan.gov.in.
20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க, அந்த தேதி என்ன அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை ஜூலை 2025 வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இது முந்தைய தவணைகளின் முறைப்படி பின்பற்றுவது. 19வது தவணை பிப்ரவரி 2025 அன்றைக்கு வெளியிடப்பட்டது. தோராயமாக 9.8 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றன. 22,000 கோடி நிதி வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை ஒரு தவணைக்கு 2,000, ஆண்டுக்கு மொத்தம் 3 தவணைகள் 6,000 ரூபாய் இவங்களுடைய கணக்குல வர வைக்கப்பட்டு வருதுங்க. சோ இந்த 20வது தவணை தொகை அதி விரைவில் உங்களுக்கு கிடைச்சிடும். ஒருத்தர் நம்ம பார்க்கலாம். அது பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிஎம் கிசான் 2025 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க, இது குறித்து நமக்கு சில முக்கியமான தகவல் வந்திருக்கு. இததான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேன். மக்களே, நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை தொகை மற்றும் பயனாளர் பட்டியல் ஜூலை 2025 வெளியிடப்படும் என்று அன்அபிஷியலா அதிகாரிகள் தரப்பிலிருந்து வெளியாயிருக்கு தகவல்கள். சோ இதை பற்றி நான் உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். மேலும் பிஎம் கிசான்ல யாரெல்லாம் நிராகரிக்கப்படுகிறார்கள் அதை பற்றிய தகவலும் நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். மேலும் பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் 20வது தவணை தொகை என்னைக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும், இது குறித்து எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போறேங்க. சோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா 20வது தவணை தொகை சோ பயனாளி பட்டியல் எல்லாமே ஜூலைல வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி 20வது தவணையை தகுதியுள்ள விவசாயிகளுக்கு 2,000 வழங்க தயாராக வருவதால் 6,000 வருடாந்திர ஆதரவின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகள் இப்பொழுதே தயாராக ஆகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜூன் 2025 காலக்கெடுவிலிருந்து தாமதத்தை தொடர்ந்து ஜூலை 2025 வாக்கில் நிதிகள் கணக்குகளில் வரும் என்று ஊடக அறிக்கையில் நமக்கு தெரிவிக்கின்றன. இருப்பினும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல் நிலுவையில் இருக்கிறதுங்க. சோ அபிஷியலான தகவல்கள் எதுவுமே இன்னும் வரல. ஆனாலும் ஜூலை 18ஆம் தேதி பிரதமர் மோடி பீகார்ல மோதியூர்ல ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. சோ அதுல பாத்தீங்கன்னா வழக்கம் போல இந்த 20வது தவணை தொகை அன்னைக்கு வெளியிடுவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமா இருக்கு. சோ பிப்ரவரி 24, 2025 9.8 கோடிக்கு அதிகமான பயனாளிகள் 19வது தவணையை பெற்றனர். ஆதார் பணம் வங்கி இணைப்பு சரிபார்த்து எந்த ஒரு தாமதத்தையும் தவிர்க்க பயனாளி பட்டியலில் தங்கள் பெயரை உறுதிப்படுத்த வேண்டும். துல்லியமாக வங்கி விவரங்கள், கணக்கின் IFSC, ஆதார் இணைப்பு மற்றும் விவசாயிகள் பதிவேட்டில் பதிவு செய்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது மிக மிக முக்கியம். இந்த படிகளில் ஏதேனும் ஒன்றை தவறவிட்டால் 20வது தவணையின் கீழ் பணம் செலுத்துவது உங்களுக்கு தடைபட்டுவிடும். பிரதம மந்திரி கிசான் நிதி சம்மன் நிதி யோஜனா என்பது தகுதியான விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நோக்கமாகும். இந்திய அரசாங்கத்தின் ஒரு முதன்மை முயற்சியாக ஜூலை 2025 நிலவரப்படி வெளியிடப்படுகிறது. அதாவது இந்த திட்டம் தவணையை வெளியிட உள்ளது. விவசாயத்தின் சமூக ஆதரிப்புக்கான அதன் உறுதிப்பாட்டை தொடர்கிறதுங்க. சோ பிஎம் கிசான் 20வது தவணை தொகை இன்னும் தேதி அறிவிக்கப்படவில்லை. இருப்பினும் இந்த திட்டம் 20வது தவணை தொகை ஜூலைல தொடங்க இருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வெளியா இருக்கு. இந்த பிஎம் கிசானுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன, இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ சிறப்பம்சம் அப்படின்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்துல 20வது தவணை தொகை, ஓகேங்களா. சோ இந்த 20வது தவணை தொகை தேதியின் விவரங்களை ஆராய்வதற்கு முன்பு ஒரு அட்டவணை நான் கீழே கொடுத்துக்கிறேன். பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா பற்றிய ஒரு தகவல்கள் எல்லாமே இந்த டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. திட்டத்தின் பெயர் பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா.
PM கிசான் சொல்லுவாங்க. வெளியீட்டு தேதி February 24, 2019. 20வது தவணை தொகை வந்து பாத்தீங்கன்னா July 18, 2025 தற்காலிகமா சொல்லியிருக்காங்க. வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ December 1, 2018 இருந்து இது நடைமுறைக்கு வருது. யார் இது வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம். இது வந்து பாத்தீங்கன்னா நிதி யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% மத்திய அரசு. வருடாந்த உதவி தகுதியான விவசாய குடும்பத்திற்கு 6000. தவணை அமைப்பு 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000, வருடத்திற்கு 3 தவணைகள் வழங்கப்படும். பயனாளிகள் வரையறை கணவன் மற்றும் மனைவி, மைனர் குழந்தைகள் சாகுபடி நிலத்தை சொந்தமாக வைத்திருப்பது அவசியம். வங்கி கணக்குகளுக்கு நேரடி பலன் பரிமாற்ற DBT முறையில உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு இதை அனுப்பி வைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. விலக்கு அளவுகோல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறுவன தகுதி உரிமையாளர்கள், வருமான வரி செலுத்துவோர், தொழில் வல்லுநர்கள் முதலியன எல்லாமே விலக்கு அளவுகோல்கள். சோ இதுதாங்க இப்ப இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. EKYC வந்து கண்டிப்பா தேவை. தவணைகளை பெறுவதற்கு கட்டாயம். அதிகாரப்பூர்வ வெப்சைட் பாத்தீங்கன்னா pmkisan.gov.in. 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிட போறாங்க, அந்த தேதி என்ன அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டுட்டே இருக்கீங்க. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை தொகை ஜூலை 2025 வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இது முந்தைய தவணைகளின் முறைப்படி பின்பற்றுவது. 19வது தவணை February 2025 அன்றைக்கு வெளியிடப்பட்டது. தோராயமாக 9.8 கோடி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். 22,000 கோடி நிதி வழங்கப்பட்டிருக்குங்க. பிரதம மந்திரி கிசான் 20வது தவணை தொகை ஒரு தவணைக்கு 2000, ஆண்டுக்கு மொத்தம் 3 தவணைகள் 6000 ரூபாய் இவங்களுடைய கணக்குல வர வைக்கப்பட்டு வருதுங்க. சோ இந்த 20வது தவணை தொகை வந்து அதி விரைவில் உங்களுக்கு கிடைச்சிடும். பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். அது பற்றிய அடுத்தடுத்த அப்டேட்களை நீங்க நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.